படைத்தாள் பாதுகாப்பேன் நானே உயிரே இருப்பேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருக்கீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பேங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா நான் சொல்கிற ஒரு டிப்பிங் அப்சர்வ் வீடியோ வந்து ஸ்டேட்டஸில் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண அலை மோஷன் அப்படி இருந்தால் ஆனால் ப்ரோ வருஷனுக்கு பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு புக் மார்க்ஸ் வந்துச்சு. நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிப்பேன். இதுக்கு லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். இது பார்த்தா பாஸ்வேர்டு செட் பண்ணிப்பேன். அதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே சப்மிட் கேட்கும். சப்மிட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன் ஷோ ஆகும். ரிட்டர்ன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆன புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் தான் சிங்கிள் ப்ரெசென்ட்டாக வந்து தந்திருப்பேன். நீங்கள் பார்த்தா நான் வந்து இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் எங்கே இமேஜ் ஆட் பண்ணுவோம் அங்கெல்லாம் வந்து நான் வந்து ஆடியோ இமேஜ் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். இதுலேயும் நான் வந்து சைஸ் மென்ஷன் ஆடியோ இமேஜ் 966 இன்டர்சேஷன் கரெக்டான சைஸ். நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ளூ கலர் இமேஜ் லேயர் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் செட் பண்ணிட்டு போகிறீங்களோ அவங்க இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிடலாம். எப்படி இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தா கீழே வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா 96 நான் ஒரு சைஸ் ஒன்று மென்ஷன் பண்ணி அந்த சைஸ் வந்து இருக்குது. இந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ப்ளஸ் ஆகிற மாதிரி க்ரீன் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான மொத்த இமேஜ் லிங்க்கும் வந்து நான் வந்து டெலிகிராமில் பார்த்தா இமேஜ் ஃபுல்லாக வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ண மேலே 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஃபில் கம்பஸ் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஜூம் ஆகும். இல்லை உங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஸ்கேல் ஆப்ஷனில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஜூம் ஆகுது. நீங்கள் லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஜூம் அவுட் ஆகுது. நல்லா தெரியும். நீங்கள் கரெக்டாக இதுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கிராப் பண்ணி பார்த்தா மேலே ஏர் ஆப்ஷன் மாதிரி செட்டிங் ஐக்கான் பார்த்தா ஏர் ஆப்ஷன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கேட்கும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆன இமேஜ் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆன இமேஜ் பார்த்தா வந்து சேவ் கேட்கும். இப்போ சேவ் பண்ணிட்டா நீங்கள் சேவ் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எங்கள் சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகுது. இப்போ க்ளோஸ் கொடுத்துங்க. கரெக்டாக இப்போ அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜுமே இந்த சைஸில் நீங்கள் வந்து இந்த நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பண்ணி இங்கே மியூசிக்கில் இருக்கு மேலே ஆடியோ இமேஜ் மென்ஷன் பண்ணிடல கரெக்டாக இல்லை இமேஜில் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டார் ஆப்ஷன் போட்டு ஒரு லேயராக இருக்கும். அந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணி மேலே யாராக இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்தா அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் ஆகும். இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே இங்கே ப்ளஸ் ஆகின மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பார்த்தா வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே ஸ்டெப் கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நெக்ஸ்ட் இமேஜ் லேயராக இருக்கும். கரெக்டாக எங்கே ஆட் இமேஜ் மென்ஷன் கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். அவ்வளோதான். இங்கே இருக்கிற எல்லா ப்ளூ கலர் இமேஜ் லேயரையும் நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோன்னே இந்த புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7853. கரெக்டாக அந்த புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7853. கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து இம்போர்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ண சொல்ல பார்த்தா ஐ ஆப்ஷன் பார்த்தா ஒரு 6 சிசி லேயர் வந்து ஆஃபில் இருக்கும். கரெக்டாக இப்போ அந்த ஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேலே ஒரு இன்ட்டு மார்க் டைம் உங்களுக்கு ஐ ஆப்ஷன் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து பிரைட் ஆகணும். மேலே எங்கள் செட்டிங் பண்ணல யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகணும். சேவ் ஊற்றி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.